இந்த நெக்ஸ்ட் சீன்ல பார்ட்டில இந்த லீ வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் 2 ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்கா. இது நியோனோட ஹஸ்பண்ட் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே அதை வாங்கி குடிக்கிறா. அந்த ட்ரிங்க்ஸ்ல வந்துட்டு இவ ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிருப்பா போல. அப்போ பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த லீ இருக்கா இல்லையா, இவ வந்துட்டு அந்த யானும் கீமும் பேசுறத கேட்டிருப்பா. அதை வச்சு இவ பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்கா. நீங்க 2 பேரும் பேசுறத நான் கேட்டுட்டேன், நானும் உங்க பிளானோட ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த யான் வந்துட்டு ஒரு ட்ரக் கொடுக்கறான். இது ஹீரோ குடிக்கிற வைன்ல கலந்துரு, அதுக்கப்புறம் நீ அவன் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணிரு, அதை வச்சு ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணி அவனோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு இவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளோட ட்ரிங்கை குடிச்சிட்டு ஹீரோக்கு தான் ஒரு ட்ரிங்கை கொண்டு வந்து கொடுக்கறான். ஹீரோ அந்த ட்ரிங்கை குடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் கிம் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். எல்லாருமே வந்துட்டு கிம் நிறைய ட்ரிங்க் பண்ணனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஹீரோயின்மே நிறைய ட்ரிங்க் பண்ணனால மயக்கம் போட்டுறா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை சிரிச்சுட்டே தூக்கிட்டு போயிடுறான். இதை பார்த்ததும் இந்த லீ செமையா அப்செட் ஆயிடுறா. சே, ஹீரோ செம லக்கி தான் போல, ஹீரோயின் ஹீரோக்கு குடிக்க வேண்டிய ட்ரிங்கா இந்த கிம் கிட்ட கொடுத்துட்டா. அந்த கிம் அதை குடிச்சிட்டு அவன் மயக்கம் போட்டுட்டா. அதனால ஹீரோ ஏன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் நிறைய ட்ரிங்க் பண்ணிருக்கனால ஹீரோவை ஹக் பண்ணிட்டு விடவே மாட்டேங்கிறா. இங்க ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட லிப்ஸ் தொட்டு பார்த்துட்டு ஆனா இது நல்லா கூலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோமே வந்துட்டு நீ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் கிம் வந்துட்டு அந்த ட்ரக்ஸ் கலந்த ட்ரிங்க் குடிச்சிருப்பான் இல்லையா, அவன் கிட்ட வந்து இந்த லீ தப்பா நடந்துக்கிறா. பரவாயில்ல, இவனுமே வந்துட்டு இந்த லூ குரூப்போட சேர்ந்தவன் தான், எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணி இவன் கிட்ட இருந்து பணத்தை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முடிவு பண்ணிடுறா. இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் கிம் எழுந்து பார்த்தோன்னே பக்கத்துல இந்த லீ இருக்கிறத பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க லீ சொல்றா, நேத்து நீ குடிச்சிட்டு என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட, நீ தான் எனக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்ல கிம் சொல்றா, என்னால அப்படிலாம் இருக்க முடியாது, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. லீ உடனே மொபைல் எடுத்து வச்சு இங்க பாரு, இதுல எல்லா எவிடன்ஸ் இருக்கு, நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இது உன்னோட ஒய்ஃப் லில்லிக்கு நான் போட்டு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். இந்த கிம்முமே நீ என்ன ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 2 சர்வன்ட்டை கூப்பிட்டு கீழே இருக்க பேஸ்மெண்ட்ல அடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்க மொபைலை வாங்கிடுறான். இந்த லீயுமே போறப்போ உன்னை சும்மா விட மாட்டேன், நீ எவ்வளவு கேட்டவன் நான் எல்லாத்துக்கும் சொல்லதான் போற அப்படின்னு சொல்லிட்டு போறா. இந்த பக்கம் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ பக்கத்துல இருக்கதை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்பவே எம்பாரசிங் ஆகுது. அச்சிச்சோ, நம்ம ஒய்ஃபை நடிக்க வந்துட்டு கடைசியில ஒய்ஃபாவே ஆயிட்டம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுந்ததுக்கு முன்னாடி இவ அப்படியே நகர்ந்து போலன்னு பார்க்கும்போது ஹீரோ போக விடாம ஹீரோயினை பிடிச்சு வச்சுக்கிறா. ஹீரோயின் உடனே கையை தட்டி விட்டுட்டு, பாஸ் நீங்க மறந்துட்டீங்களா, நான் உங்களோட ஃபேக் ஒய்ஃப் தான், நான் ஒன்னும் உங்களோட ஒரிஜினல் ஒய்ஃப் கிடையாது, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இல்ல, என்ன நடந்தாலும் அதை மறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இதை கேட்டதும் ஹீரோ ரொம்பவே சேட் ஆயிடுறான். இன்னும் ஹீரோயினுக்கு எதுவுமே ஞாபகம் வரலன்னு சொல்லிட்டு இந்த நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது மேட் வந்து ஒரு சூப்பு கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோயின் அந்த சூப்பு குடிக்காம இக்னோர் பண்ணிடுறா. ஹீரோ அந்த சூப்பு குடிக்கிறதுக்காக அவளா பார்த்துட்டு இருக்க இத ஹீரோ நோட் பண்ணிடுறான். அவன் உடனே ஹீரோயின் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடறான், என்னாச்சு, நீ ஏன் சூப் குடிக்கல, அதுவும் நான் குடிக்கிறதுக்காக அவளா பார்த்துட்டு இருக்க, இதுல ஏதாவது மிக்ஸ் பண்ணி தொலைச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க இவளுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. அப்போ அங்க கிம் வந்து உட்காந்துட்டு அதே சூப்பை எடுத்து குடிக்க வர ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, அச்சோ சூப் குடிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே ஆமான்னு சொல்றான். ஹீரோயின் அந்த சூப்ல பேதி மாத்திரை கலந்துருப்பா போல. இந்த விஷயத்தை எப்படி சொல்ல முடியும், இத சொல்ல முடியாது இல்லையா, அதனால அதை மறைச்சிட்டு நல்லா குடிங்க, இந்த சூப் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, நானே காலைல 2 டைம் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அங்கிள் வந்துட்டு ஹீரோ கிட்ட, பாஸ் உங்க அம்மாவோட ரூம்ல தீ பத்திருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவன் உடனே அவங்க அம்மாவோட ரூம் தான் பார்க்க போறான். ஹீரோ அந்த பக்கம் போன கேப்ல இந்த கிம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட, ஹீரோ நல்லவன் கிடையாது, அவனோட உண்மையான முகத்தை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்க அண்ணாவோட வைஃப் கிடையாது, நீங்க என்கிட்ட ஹீரோ பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இந்த கிம்முக்கு ஹீரோனை பத்தி கேஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரியும் போல. அவன் சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னோட அண்ணி கிடையாதுன்னு, நீ ஹீரோவை கொலை பண்ண வந்திருக்க கில்லர் தானே, ஆனா எங்க அண்ணி எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா, அதுக்கு காரணம் ஹீரோ தான், அவன் நல்லவனே கிடையாது, கொடுமை பண்ணி என்னோட அண்ணியை கொன்னுட்டான், அவன் பொண்ணுகளை டார்ச்சர் பண்ற ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் அந்த பேஸ்மெண்ட்ல பார்த்தா அங்க லீதா இருக்கா. இந்த லீ போட்டு இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பாங்க போல, அவ பைத்தியமாவே ஆயிட்டா. இதை பார்த்த ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறா. அப்போ கிம் சொல்றா, இவ இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணமே என்னோட அண்ணா தான், அவன் தான் பேஸ்மெண்ட்ல போட்டு இவ்வளவு ரொம்பவே
டார்ச்சர் பண்ணிருக்கா. என்னோட அண்ணாக்கு இதான் வேலை, எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணு, அவன் நல்லவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி தப்பு தப்பா சொல்லிடுறான். ஹீரோயுமே வந்துட்டு இவ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல இருந்து ஹீரோ வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இவள அவன் பக்கம் பிடிச்சு வச்சுக்க பாக்குறா இல்லையா, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இவளுக்கு இப்ப ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு. ஹீரோவை நம்புறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ பாசமா வந்துட்டு ஹீரோயினோட முடியெல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. என்னாச்சு, உன்னோட முடியெல்லாம் கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, ஹீரோ கெட்டவ, இவனை கொல்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம், இவனை இன்னைக்கு கண்டிப்பா கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அவ அதுக்கப்புறம் உங்க அம்மாவோட ரூம்ல தீ பத்திச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ஃபயர் எல்லாத்தையும் அணைச்சிட்டேன், என்ன சில பொருட்கள் மட்டும் எரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயின் மேல போட்டு விட பாக்குறான். அப்ப ஹீரோயின் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுறான். இவன் உடனே என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அவ உடனே எனக்கு டயர்டா இருக்கு, நம்ம எப்போ வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுமே நம்ம வீட்டுக்கு தான் இப்ப கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிக்க போறான். ஆனா ஹீரோயின் கையை பிடிக்க விட மாட்டேங்கிறா. ஹீரோவும் ஹீரோயின் இந்த மாதிரி தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு இருக்காதா, இந்த கிம்மும் யாங்கும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஹீரோயினோட மெமரி லாஸ் ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணி ஹீரோவை கஷ்டப்படுத்தி எப்படியும் அவனோட சொத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த சூப்ல பேதி மாத்திரை கலந்துருப்பாங்க இல்லையா, அதை கிம் குடிச்சனால அவனுக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் ரெஸ்ட் ரூம் பக்கம் ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அவ எப்படியாவது இன்னைக்கு ஹீரோவை கொலை பண்ணணும்னு நினைக்கிறா. அதனால இந்த கார் சீட்ல இருக்க பெல்ட்டை ஹீரோவோட கழுத்துல வச்சு நெரிச்சு கொன்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கார் சீட் பெல்ட் எடுத்து ஹீரோவோட கழுத்தை நெரிக்கிறேன்னு சொல்லிட்டு வாயில போட்டு நெரிச்சிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோமே உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவ சொல்றா இல்ல சீட் பெல்ட் உங்களுக்கு போட்டு விடலான்னு நினைச்சேன், அது தெரியாம வாயில பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஹீரோயின் வந்துட்டு எதையோ நினைச்சு டிஸ்டர்ப் ஆயிருக்கா, அவ மறுபடியும் நம்மள கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். தென் ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கேக்குறான், நம்ம எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து நீ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா இல்ல ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக போறா. ஆனா ஹீரோ போக விடாம பிடிச்சு வச்சுட்டு உண்மை சொல்லு, என்னாச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் கோவமா வந்துட்டு ஹீரோவா அடிக்கிறா. நீங்க நல்லவங்களே கிடையாது, நீங்க ரொம்ப மோசமானவங்க, உங்களை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே ஷாக் ஆயிட்டு என்ன சொல்ற, என்ன விஷயம் என்ன பத்தி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, ஹீரோயின் சொல்றா நீங்க ஒரு சைக்கோ, பொண்ணுங்களை கொடுமைப்படுத்ததான் உங்களோட வேலையா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோமே நீ ரொம்ப டயர்டா இருப்ப, போய் ரெஸ்ட் எடு, நம்ம எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வச்சிடறான். ஹீரோக்கு நல்லாவே தெரியுது இது எல்லாத்துக்குமே காரணம் கிம் தான் சொல்லிட்டு கிம்ம பனிஷ் பண்றதுக்காக லில்லிய திருப்பியும் அப்ராடுக்கு அனுப்பி வைக்க சொல்லி ஆர்டர் போட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ தனியா உட்கார்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த நடுராத்திரியில ஏதோ சத்தம் கேக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கீழே இறங்கி வந்திருப்பா. இவன் என்ன நினைச்சுக்கிறானா, ஏதோ திருட்டு பையன் தான் வந்திருக்கான்னு நினைச்சிட்டு அவளோட செருப்பு கழட்டிட்டு கண்ணை மூடிட்டு ஏ யாரடா திருட்டு பையன் வந்திருக்கிறது, என்ன மீறி எதை எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா ஃபர்ஸ்ட் கண்ணை திறந்து பாரு, நான் தான் இங்க உட்கார்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கேக்குறா என்னாச்சு, எதுக்காக தனியா உட்கார்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மாவும் அவனும் ஒன்னா அந்த போட்டோவை காட்டுறான். அது பாத்தீங்கன்னா எரிஞ்சு போயிருக்கு. அவன் வீட்டுல இருக்கும்போது சொல்லிருப்பான் இல்லையா சில திங்ஸ் எல்லாம் எரிஞ்சிருச்சுன்னு, அதுல அவங்க அம்மா ஞாபகமா வச்சிருந்த போட்டோமே எரிஞ்சிருச்சு போல. அதை நினைச்சுதான் அவன் ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். இதை பாக்குற ஹீரோயின்மே எனக்கு உங்க கஷ்டம் என்னன்னு புரியுது, நீங்க மட்டும் இருந்து தனியா சரக்கு அடிக்க வேண்டாம், நானும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சேர்ந்து ஹீரோ கூட ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்புறம் போதை தலைக்கு ஏறினதுக்கு அப்புறம் அவ ஹீரோவை கொஞ்சம் ஆரம்பிக்கிறா, நீங்க ரொம்ப நல்லவங்க, என்ன ஒரு பிரின்சஸ் மாதிரி பாத்துக்கிறீங்க, எனக்கு மட்டும் நிறைய மேஜிக்கல் பவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கஷ்டத்தை எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபேஸ் பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அச்சச்சோ என்னோட ஹார்ட்டுக்குள்ள ராபிட் ஓடுற மாதிரி இருக்கு, எனக்கு என்னமோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இவன் இந்த மாதிரி காமெடியா பண்ணிட்டு இருக்கத பார்த்தோன்னே ஹீரோ அவனோட கஷ்டத்தெல்லாம் மறந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது நைட்டு யாரோ உட்காந்து அழுதுட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா ஹீரோயின் தான் சோஃபால உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இத பாக்குற ஹீரோமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்றா எனக்கு பல்லு வலிக்குது, கிச்சன்ல நிறைய சாக்லேட் இருந்துச்சா அதை எடுத்து சாப்பிட்டேன், பிரஷ் கூட பண்ணி பார்த்துட்டேன், ஆனா எனக்கு பல்லு வலி போன மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்றா. இவன் உடனே டேபிள்ல இருக்க சாக்லேட் கவர் எல்லாம் பாக்குறான். கிச்சன்ல இருக்க மொத்த சாக்லேட்டுமே எடுத்துட்டு வந்து தின்னுட்டு இருந்திருக்கா, அதனாலதான் பல்லு வலியே வந்திருக்கும் போல. ஹீரோ சொல்றான் அடி பாவி, உனக்கு தெரியக்கூடாதுன்னு கிச்சன்ல ஒளிச்சு வச்சிருந்த, மொத்த சாக்லேட்டையும் வந்து காலி பண்ணிருக்க, பிரஷ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா அதெல்லாம் நிறைய டைம் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு ரொம்ப பல்லு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். ஹீரோ ஹீரோயினை வெளில உட்கார வச்சுட்டு நான் போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். அந்த கேப்ல லிலி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோ பத்தி ஏதோ தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கா. இங்க டாக்டர் வந்துட்டு ஹீரோ கிட்ட உங்க வைஃபுக்கு பழசா ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் ஹீரோயினுக்கு பல்லு வலி வரப்போ இங்கதான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க போல, இன்னும் அவளுக்கு எதுவும் ஞாபகம் வரல, இன்னும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க
இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் உள்ள வந்துட்டு, இதுக்கப்புறம் நான் உங்களோட டிரைவரா இருக்க மாட்டேன், என்ன உங்க வீட்ல இருந்து அனுப்பிடுங்க, எனக்கு உங்க கூட இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு எது வந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட பொறுமையா பேச ஆரம்பிக்கிறான். என்னாச்சு, எதுக்கு இந்த வேலையை ரிசைன் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இவ சொல்றா, எதுக்காக நீங்க என்ன கூட வச்சிருக்கீங்க, நான் பார்க்க உங்க எக்ஸ் வைஃப் மாதிரி இருக்கேனா, அவங்களோட சப்ஸ்டியூட்டா தான் நீங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ இதை கேட்டதும் செமையா ஷாக் ஆகுறான். என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, எனக்கு உங்க டிரைவரா இருக்க விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன போக விடுங்க, உங்களோட ஃபேக் வைஃபா இதுக்கப்புறம் என்னால நடிக்க முடியாது, எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா, ஒருத்தவங்களோட ரீப்ளேஸ்மெண்டா தான் என்ன நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அது ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்ற, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் உன்னை யாரோட ரீப்ளேசிங்காவும் பார்க்கல, தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போறா. ஆனா ஹீரோ வந்துட்டு போகாம ஹீரோயினை பிடிச்சு வச்சுக்க, இவ கோவத்துல ஹீரோவை அரைஞ்சிடுறா. அப்ப ஹீரோ பாஸ்ட்ல நடந்த விஷயத்த யோசிச்சு பாக்குறா. ஹீரோக்கு சின்னதா அடிபட்டான் கூட ஹீரோயின் ரொம்பவே பதறி போயிருவா. இப்போ அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்குமே அடிச்சது மனசு கேட்கல. அவ நான் வேணும்னு பண்ணல, நீங்க என்ன போக விடாம ஃபோர்ஸ் பண்ணனாலதான் உங்களுக்கு தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் கிட்ட ஹீரோயினை இங்க இருந்து வெளில போகாம பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் கத்துறா, எங்க நீங்க ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்க முடியாது, எனக்கு இங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. தென் ஹீரோ வந்துட்டு லில்லி ஏதாவது கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கான். அவகிட்ட கேக்குறான், ஹாஸ்பிட்டல்ல நீ ஹீரோயின் கிட்ட என்ன சொன்ன, எதுக்கு அவ என்னை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா, அதுக்கான ரீசனை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, லில்லி சொல்றா, ஹாஸ்பிட்டல்ல நான் உங்களை பத்தி ஹீரோயின் கிட்ட தப்பு தப்பா சொன்னேன், நீங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து பிரிச்சு என்ன அப்ராட் அனுப்பணும்னு பாத்தீங்கல்ல, எனக்கு அப்ராட் போக இஷ்டம் இல்ல, நான் என் ஹஸ்பண்ட் கூட வாழணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் ஹீரோயின் கிட்ட உங்களை பத்தி தப்பா சொன்னேன், உங்களோட எக்ஸ் வைஃப் பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்காங்க, அவங்களோட ரீப்ளேசிங்கா தான் நீங்க ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி ஹீரோயினோட மனசை கலைச்சது நான் தான் அப்படின்னு சொன்னோன்னு இதை கேட்டோன்னு ஹீரோ செமையா கோவப்படுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரிலாம் போய் சொல்லிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, லில்லி சொல்றா, நான் பண்ணது தப்பு தான், ஆனா ஹீரோயின் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்தது காரணம் நாங்க கிடையாது, ஆனா எதுக்காக நீங்க என்னையும் உங்க தம்பியை பிரிச்சு வச்சிருக்கீங்க, எங்கனால இப்படி வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும் ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது காரணம் நீங்க தான், அதனால நான் உங்களை எப்பயுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறான். லில்லி வந்துட்டு ஹீரோட கையை பிடிச்சிட்டு, தயவு செஞ்சு ப்ளீஸ் எங்களுக்கு 1 month டைம் கொடுங்க, நான் உண்மையை என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. தென் ஹீரோயின் வீட்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஹீரோ நல்லவங்களா கெட்டவங்களா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அடிபட்டப்போ அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணி விட்டுருப்பான் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஹீரோ நல்லவங்களா தான் இருப்பாங்க, நம்ம தான் யார் யாரோ பேச்ச கேட்டு ஹீரோவை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இதுக்கப்புறம் ஹீரோவை சந்தேகப்படக்கூடாது, அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ அங்க ஹீரோ வந்த உடனே இவ ஹீரோ கிட்ட நல்ல விதமா பேச 2 பேருமே கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு கால் வர அவன் இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் உடனே ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக குக் பண்ணதா கரெக்டா இருக்கும்னு நினைச்சிட்டு அவ ஆன்லைன்ல எப்படி குக் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கா. தி நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு அவங்களுடைய தாத்தாவை தான் பார்க்க வந்திருக்கான். தாத்தாவோட கம்பெனி எல்லாமே லாஸ்ல போயிட்டு இருக்கு, இதுக்கு காரணம் ஹீரோ தான் போல. இதை நினைச்சு தாத்தா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோமே நான் இப்படிதான் பண்ணுவேன், இதுக்கு மேல என்னோட வழியில குறுக்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவன் இப்படி பேசிட்டு போறத கேட்டோன்னா தாத்தாக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. தாத்தாவை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்றாங்க. ஹீரோ வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அவனுக்குமே கால் வருது, ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு சமைக்கிறதுக்காக மஷ்ரூம் தான் ஆர்டர் பண்ணிருப்பா. அந்த மஷ்ரூம் பாத்தீங்கன்னா பாய்சனஸ் மஷ்ரூம், அதை குக் பண்ண கூடாது, இந்த விஷயம் தெரியாம ஹீரோயின் குக் பண்ணிட்டு அது டேஸ்ட் பாக்கறதுக்கு சாப்பிட்டுப்பா போல. அதனாலதான் இப்போ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஹீரோ நேரா இப்போ டாக்டர் தான் பார்க்க வந்திருக்கான். டாக்டர் சொல்றாங்க, ஹீரோயினுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, அவ நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் தாத்தாவையுமே வந்துட்டு ஹீரோயின் இருக்கிற அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. தாத்தா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க போல. இந்த யானுக்கேமு இதுக்கப்புறம் தாத்தாவை நம்பி வேலைக்கு ஆகாது, நம்ம வேற பிளான் தான் போட்டு ஹீரோ கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டியை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா பேசிட்டு இருக்கானுங்க. இந்த லில்லி வந்துட்டு தாத்தாவை பாக்குறதுக்கு சூப்பெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. கேம் வந்துட்டு லில்லி கிட்ட இருந்து சூப்பர் வாங்கிட்டு லில்லிய அனுப்பி வைக்கிறான். லில்லி வெளில வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு தூக்கிட்டு போவான். இந்த விஷயத்த லில்லி பாத்தறா. இவங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே அங்க பார்க்க போறா. ஹீரோயின் அந்த மஷ்ரூம் சாப்பிட்ட போதில இருந்து இன்னுமே வெளியில வரல. அவ தூக்கத்திலே புலம்பிட்டு இருக்கா. அவளுக்கு பாத்தீங்கன்னா கெட்ட கெட்ட கனவு மாதிரிலாம் வருது. இதை பார்த்துட்டு இருக்க லில்லியுமே ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ சொல்றா, அவ பாய்சனஸ் மஷ்ரூமை சாப்பிட்டுட்டா, அதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது ஹீரோவை பார்த்துட்டே பயந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறம் லில்லி வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு கிளம்பி போகும்போது இந்த கிம் வந்துட்டு பாத்துறா. அவன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அந்த ரூம்ல யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்றான்.
இந்த பக்கம் ரூம்ல கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்துருச்சு. ஹீரோ தான் பக்கத்துல இருந்து கேர் பண்ணி பாத்துட்டு இருந்திருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஓட்ட ஆரம்பிக்கிறான். சரி நீ சமைச்சல்ல, அதுக்கு டேஸ்ட் பாக்குறதுக்கு நீயே குடிச்சிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து படுத்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்கா. அவ சொல்றா, நான் என்ன பண்றது, உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சேன்ல, இன்னும் சொல்லுவீங்க இதுக்கு மேலே சொல்லுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வந்துட்டு நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவளுக்கு செம கடுப்பா இருக்கு. ஹீரோ வந்துட்டு சரி கோவப்படாத, உனக்கு பசிக்குள்ள நான் உனக்கு சாப்பிடறதுக்கு ஃபுட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ வெளில போகும்போது ஹீரோயின் தனக்கு என்ன ஃபுட் வேணும்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வெளில வரா. இவ வெளில வந்த கேப்ல தான் இந்த கிம் வந்துட்டு ஹீரோயின் அங்க இருக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னா ஹீரோயினை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருப்பாங்க. அங்க வந்து பார்த்தா ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. ஹீரோயின் ஹீரோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பா இல்லையா, அங்க வந்துட்டு இந்த யானோட ஆட்கள் வந்துட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஹீரோ ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது அங்க ஹீரோயின் இருக்க மாட்டா. ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட கார்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி ஹீரோயின் எங்கங்கிற விஷயத்த தேட சொல்றாங்க. ஆனா கார்ட்ஸ் கொஞ்ச நேரத்துல செக் பண்ணிட்டு இங்க கேமராலாம் ஆஃப் ஆயிருக்கு, ஹீரோயின் எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றா, என்னோட தாத்தா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க. அப்ப ஹீரோயின் இங்க அட்மிட் ஆயிருக்க விஷயம் யானுக்கும் கிமுக்கும் தான் தெரியும். இவங்க ரெண்டு விதத்துல யாரோ ஒருத்தர் தான் ஹீரோயினை கிட்னாப் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க ஹீரோயினை கிட்னாப் பண்ணவன் வந்து ஹீரோயினை ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். இத டவுட்டா பாக்குற ஹீரோமே இதுல யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை ஓபன் பண்ணி பார்க்க போறான். அப்போ அந்த இடத்துக்கு லிலி வந்ததும் ஹீரோ வந்துட்டு கவனிக்காம விட்டுறான். அந்த கிட்னாப் பண்ணணுமே ஏதாவது சாக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை தனியா கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லு, அப்பதான் உன்னை உயிரோட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அவ சொல்றா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா, அவனோட ஹஸ்பண்டே கிடையாது, நீங்க கால் பண்ணா அவன் எப்படி வருவான், நானே ஒரு கில்லர் தான்டா, நானே அவனை கொலை பண்ணதான் வந்திருக்கேன், பேசாம நம்ம ரெண்டு டீல் போட்டுக்கலாம், உங்க வேலையை நான் ஈஸியா முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அந்த ரவுடி பசங்களும் ஓ இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டெல்லாம் அவுத்து அனுப்பி விடுறாங்க. ஹீரோயின் வெளில போயிட்டு இருக்கும் போது இந்த யாங்க கிட்ட இருந்து இந்த ரவுடி பசங்களுக்கு கால் வருது. அந்த ரவுடி பசங்க சொல்லிட்டு இருக்காங்க, பாஸ் நாங்க அந்த பொண்ணை கடத்திட்டு வந்தோம்ல, அந்த பொண்ணு ஒரு கில்லராமா, அவங்களே ஹீரோவை கொலை பண்ணதா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாமா, எங்க கிட்ட டீல் பேசினாங்க, அதனால அந்த பொண்ணை நாங்க அவுத்து விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் யான் செமையா கடுப்பாயிரா, டே லூசு பயலே, அவளே ஒரு பைத்தியக்காரி, அவ சொல்றது நம்பி அவளை விட்டுட்டீங்களா, அந்த பொண்ணு தானே நீங்க கிட்னாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்களுமே அப்படியே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிக்க போறாங்க. இந்த லிலி பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருக்கிற பிளேஸ்க்கு தான் வந்திருக்கா. லிலி பாக்குறா, ஹீரோயின் இவங்க கடத்திட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பின்னாடி வந்துட்டு ஹீரோயின் வாயை க்ளோஸ் பண்ணிடுறா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க லிலி சொல்றா, நான் உன்னை காப்பாத்த தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்றா, சரி அவங்கள நான் தசை திருப்புறேன், நீயும் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. லிலி வந்துட்டு நீ ஃபர்ஸ்ட் வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வச்சிடறா. அந்த ரவுடி பசங்க கிட்ட லிலி மாட்டிக்கிறா. இவங்க உடனே யானுக்கு தான் கால் பண்ணி இங்க அவனுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணு வந்திருக்கா, பேசாம இவ்வளவு பிடிச்சு வச்சிடலாமா பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு யான்மே வந்துட்டு லிலிய பிடிச்சு வைக்க சொல்லிடுறான். ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வெளில வந்துட்டு இருப்பாளா, அப்போ ஹீரோ வந்துட்டு காப்பாத்த வந்துடுறான். இங்க ஹாஸ்பிட்டல்ல கிம் வந்துட்டு யானை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். யாரு கேட்டு என்னோட ஒய்ஃபை நீ கிட்னாப் பண்ண, என் ஒய்ஃபுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், உன்னை கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு யான் சொல்றா, உன்னோட ஒய்ஃபால தான் இந்த பிளானே சொதப்பிருச்சு அப்படின்னு சொன்னோன்னு கிம் சொல்றா, இங்க பாரு என்னோட ஒய்ஃபை வச்சு விளையாட வேலை வச்சுக்காத, ஒய்ஃபை விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பான் போல. ஹீரோன்னு சொல்றா, இன்னைக்கு ஓடி ஓடி கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு காலெல்லாம் அமுக்கி விட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஓட்ட ஆரம்பிக்கிறான். நீங்க தான் ஒரு கில்லர் ஆச்சே, உங்களுக்கு காலெல்லாம் வலிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஓட்டுறான். இவளுமே நீ என்னையாட கிண்டல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பில்லோவெல்லாம் எடுத்து ஹீரோவை அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ வெளில போனதுக்கு அப்புறம் இவ வந்துட்டு பெட்ஷீட் எல்லாம் போத்திட்டு ஆன்லைன்ல சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா, எப்படி எல்லாம் கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு. இத ஹீரோ பார்த்ததும், ஓ நீங்க இப்பதான் எப்படி கொலை பண்றதுன்னு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, சுத்தம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே, டேய் நான் உன்னை ட்ரிக் பண்ணி கொல்ல தாண்டா போற, பல்ல காட்டிட்டு இருக்காத, உனக்கு என்னோட ஸ்கில்ல பத்தி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்ற, ஓ இந்த யூடியூப்ல இருக்க வீடியோ பார்த்துட்டு என்ன கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ண. ஹீரோயின் கேக்குற, எதுக்கு இப்ப லைட் ஆஃப் பண்ண, ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் சொல்றான், உனக்கு பயமா இருந்தா நான் உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது அந்த வீடியோ பார்த்து ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கிறா. பக்கத்துல இருக்க ஹீரோவா ஹக் பண்ண இவனுமே அந்த வீடியோ எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இவங்க ரெண்டு இவ்வளவு க்ளோஸா இருந்த உடனே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின்மே அதை தடுக்காம அவளுமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த லிலி வந்துட்டு ஹீரோவை தான் பார்க்க வந்திருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு எனக்கு உன்னை பார்க்க இஷ்டம் இல்ல, நீங்க எந்த போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்ப. அப்போ ஹீரோயின் அங்க வந்துட்டு, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இவன் என்னோட ஃப்ரெண்டு, இவனாலதான் இது உயிர் பழச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு லிலியை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு நல்லா பேசிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட லில்லிக்கு தண்ணி எல்லாம் ஊத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு செமையா கடுப்பாகுது. என்ன நான் இவளுக்கு தண்ணி ஊத்தி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, சரி சரி நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இவ தண்ணி ஊத்தி கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லில்லி வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது அங்க பிக்கப் பண்றதுக்கு கிம் வந்துடுறான். அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் சொல்றா, பாஸ் எனக்கு தெரிஞ்சு லில்லி உங்களை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அது கிம்முக்கு பிடிக்கல, இது ஒரு லவ் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஹீரோ உடனே மண்டையில தட்டிட்டு மண்ணாங்கட்டி இப்படிதான் உன்னோட புத்தி இவ்வளவு கேவலமா யோசிக்குதோ, உள்ள போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் லில்லி கூட வெளில வந்திருக்கா. ஹீரோயின் ஹீரோட எக்ஸ் ஒய்ஃபை பத்தி கேட்டுட்டு இருக்கா. லில்லியுமே வந்துட்டு எக்ஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதனால ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு லில்லியை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இதுக்காக அவளுக்கு எல்லாம் பழச ஞாபகப்படுத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஒன்னாலதான் ஹீரோயின் இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை திட்டி அனுப்பிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பாஸ்ல நடந்ததெல்லாம் கனவு மாதிரி வந்து பயந்து எழுந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோ வந்துட்டு எதுக்கும் பயப்படாத, நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகுது, நான் உனக்கு சாப்பிடறதுக்கு ஃபுட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போறா. ஆனா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை போக விடாம பிடிச்சு வச்சுக்கிறா. என் கூடயே இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றா, நான் சீக்கிரம் ஃபுட் வாங்கிட்டு வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளில வரும்போது லில்லி ஹீரோ பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. லில்லி ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தயவு செஞ்சு நான் பேச வரதை கேளுங்க அப்படின்னு சொல்ல, இவன் சொல்றான், எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல, இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்ல, லில்லி கேக்குறா, ஹீரோயின் இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் சொல்றான், என்ன ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, அவளோட இந்த கண்டிஷனுக்கு காரணமே நீந்தான், இதுக்கு மேல எனக்கு பொறுமை கிடையாது, அன்னைக்கு என்னதான் நடந்துருச்சு தயவு செஞ்சு சொல்லி தொலையேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த லில்லி வந்துட்டு ஆக்சிடென்ட் நடக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு சொல்றா. ஹீரோயினும் லில்லியும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. லில்லி வந்துட்டு ஹீரோயினை தான் திட்டிட்டு இருக்கா, உனக்கும் லூக்கும் தான் மேரேஜ் ஆயிடுச்சு இல்ல, அப்புறம் எதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் கிம் கூட சுத்திட்டு இருக்க, நீங்க ரெண்டு அஃபேர்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு திட்டி இருப்பா. ஹீரோயின் சொல்ற, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்ல வருவா. அதாவது லில்லியோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் கிம்மும் ஹீரோயினும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இத லில்லி தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பா. ஹீரோயின் இந்த விஷயத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ண வரதுக்குள்ள லில்லி கோச்சிட்டு போயிருப்பா. லில்லியை துரத்திட்டு போகும்போதுதான் ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இததான் லில்லி சொல்றா, அன்னைக்கு ஹீரோயினுக்கு இப்படிதான் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, இந்த விஷயத்தை நீ ஃபர்ஸ்டே சொல்லிருக்க வேண்டியதானே, இதை ஏன் இப்ப சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இவ சொல்றா, நீங்க எப்பயுமே இனி எதை பிளேம் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த ஆக்சிடென்ட்க்கு காரணம் நாங்க தானே, நாங்க சொல்றத நீங்க கேக்குற நிலைமையில இல்ல, அதனாலதான் என்னால அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ பிளாஷ்பேக்ல அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்ததை காட்டுறாங்க. லில்லி வந்துட்டு ஹீரோட காலை பிடிச்சு கெஞ்சிட்டு இருக்கா, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ வந்துட்டு லில்லியோட கையை தட்டி விட்டுட்டு போயிருப்பான். இவ இப்படி அழுதுட்டு இருக்கும் போது கிம் தான் வந்துட்டு லில்லிய ஹக் பண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஹீரோயின் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கதை பார்த்தோன்னு இவன் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ பிரசன்ட்ல ஹீரோ என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு தெரிஞ்ச ஹீரோயினை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க, எனக்கு என்னமோ கிம் மேலதான் டவுட்டா இருக்கு, நான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, என்னோட ஃப்ரெண்ட புலி பண்ணிட்டு இருக்கீங்களா, என் ஃப்ரெண்ட் எதுக்கு அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொன்னோன்னு லில்லி சொல்றா, ஹீரோ எதுவும் பண்ணல, நீ எதுக்கும் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறா, உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம், எதுக்கு என் ஃப்ரெண்டை பார்த்தாலும் நீங்க எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க, எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல, என்னோட ரூமுக்குள்ளே வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போறா. ஹீரோமே ஹீரோயினோட ரூமுக்கு வெளில இருந்து தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட ரூமோட ஜன்னலை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டோன்னு இவ பயந்தடிச்சுட்டு ஹீரோ வந்து ஹக் பண்ணிக்கிறா. ரூம்ல ஏதோ சவுண்ட் கேக்குது, நீங்களும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை உள்ள கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஏற்பாடு தான் போல. அவன் ஜன்னல் பக்கம் வந்து பார்த்துட்டு, இங்க யாரும் இல்லையே, நீ எதுக்கும் பயப்படாத, எனக்கு டைம் ஆச்சு, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது ஹீரோயின் போக வேண்டாம்னு சொல்றா. இவனுமே ஹீரோயினை பெட்ல உட்கார வச்சுட்டு, சரி நீ இங்கே உட்காரு நான் போறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் போக விட மாட்டேங்கிறா. இவன் சேர்ல உட்காந்துட்டு, நான் இங்கே இருக்க நீ தூங்கு அப்படின்னு சொல்ல, இவன் உடனே ஹீரோவை பிடிச்சு என் பக்கத்துல வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஹீரோவும் அதுக்கப்புறம் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு ஒன்னா தூங்குறான். இந்த நெக்ஸ்ட் சீன்ல கிம் வந்துட்டு ஹீரோயினை கொலை பண்றதுக்கு தான் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். இந்த விஷயத்த வந்து லில்லி கேட்டுறா. அவ இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட கிம் ஏதாவது தப்பு பண்ணா உங்ககிட்ட நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ இவன் ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, இந்த விஷயம் கேட்டோன்னா இவ ஹீரோக்கு தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண போறா. அப்போ அந்த இடத்துக்கு கிம் வந்துட்டு லில்லியோட போனை புடுங்கிட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, ஹீரோக்கு கால் பண்ணி என்னை பத்தி தப்பா போட்டு கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, லில்லி சொல்றா, கிம் நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னோன்னு கிம் வந்துட்டு லில்லிய அரைஞ்சிடுறான். லில்லி சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ இதெல்லாம் சொத்துக்காக தானே பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம், நமக்கு இந்த காசு பணம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கிம் சொல்றா, இங்க பாரு, உனக்கு வேணா காசு பணம் தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு லில்லிய அந்த ரூம்ல வச்சு பூட்டிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, பாஸ் அன்னைக்கு மேடம்க்கு ஆக்சிடென்ட் நடந்தப்போ அங்க இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் ஆயிருந்துச்சுல்ல, அதெல்லாம் ரெக்கவர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தான் கிம் வந்துட்டு ஹீரோ
ஹீரோவை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கா. இங்க ஹீரோ வந்துட்டு லேப்டாப்ல அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதுல ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறப்போ இந்த கிம் வில்லத்தனமா சிரிச்சதை அவன் பார்த்துட்டான். அவன் உடனே கிம்மோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிக்கிறான். என் ஒய்ஃப் உனக்கு என்னடா பாவம் பண்ணா, அவளை எதுக்கு கொலை பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க இந்த கிம் உடனே வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் போன்ல இருக்க வீடியோ காமிச்சு, இங்க பாரு உன்னோட ஒய்ஃபை நான் கிட்னாப் பண்ணிட்டேன், நீ மட்டும் என்ன வில்லனா வச்சுக்கோ, என்னோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி உன் ஒய்ஃபை போட்டு தர சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா போய் ஹீரோட சேர்ல உட்காந்துட்டு எனக்கு இந்த க்ளூ குரூப்போட மொத்த ப்ராப்பர்ட்டி என் கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் லிலி வந்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த கிம் வந்துட்டு போறப்போ எல்லா போன் வயரையும் கட் பண்ணி விட்டுட்டு போயிருப்பான் போல. அதனால இவளே ஜன்னல் வழியா வெளில தப்பிச்சு வந்துடுறா. வந்தவ நேரா ஹீரோயினை அடிச்சு வச்சிருக்க இடத்துக்கு தான் வந்திருக்கா. இந்த பக்கம் கிம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறான். யான் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சு, இந்தா இதுல லூ குரூப்போட ப்ராப்பர்ட்டி எல்லாம் எங்க பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சைன் போட்டு கொடு, அப்பதான் ஹீரோயினை உயிரோட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோ உடனே அந்த பேப்பர்ல சைன் போட்டுட்டு அந்த ஃபைலை குடுக்க வரும்போது ஹீரோயினோட மூஞ்சி பாக்குறான். பார்த்ததும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அது ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் உடனே சைன் போட்ட பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு யாங்க அடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். இதை பாக்குற கிமமே, உனக்கு என்ன அவ்வளவு தெரியுமா, உன் ஒய்ஃபை உன் கண்ணு முன்னாடியே கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கத்தியால குத்திடுறான். குத்துனதுக்கு அப்புறம் தான் ஃபேஸ்ல இருக்க டேப் எடுத்து பார்க்கும்போது அது அவனோட ஒய்ஃப் லில்லிங்கிற விஷயம் தெரிய வருது. அப்பந்தான் பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. இந்த லில்லி வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திட்டு அந்த இடத்துல ஹீரோயினுக்கு பதிலா இவ வேஷம் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருப்பா. இந்த விஷயம் தெரியாம கிம் வந்துட்டு அவனோட ஒய்ஃபே கத்தியால குத்திடுறான். அவ சாகும்போது சொல்றான், நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லு, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், உனக்கு சொத்து வேணும்னு சொல்லிட்டு நம்மளோட அழகான வாழ்க்கையை நீயே அழிச்சிட்ட, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன், ஆனா உன் கூட வாழ முடியாமலே நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவ செத்து போயிடுறா. தி நெக்ஸ்ட் சீன்ல கிம் வந்துட்டு லில்லியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அவ இன்னும் சாகலன்னு நினைச்சிட்டு அவளை பெட்ல போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு சர்ப்ரைஸா காட்டுறதுக்காக பிரெக்னன்சி ரிப்போர்ட் எல்லாம் அவ எடுத்து வச்சிருப்பா போல. அதை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு யாங் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, உன்னோட ஒய்ஃபோட சாவுக்கு காரணம் ஹீரோவும் ஹீரோயின் தான், அவங்க ரெண்டுத்தையும் ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்க கிம் சொல்றா, என்னோட ஒய்ஃப் இன்னும் சாகல, அவ தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாம போ அப்படின்னு சொன்ன உடனே யாங் சொல்றா, நீ அவனை ரிவெஞ்ச் எடுக்க வேண்டாமா, இத்தனை வருஷமா உன்னையும் ஒய்ஃபையும் பிரிச்சு வச்சிருந்தால, வா நம்ம போய் ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூண்டி விட இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. கிம் வந்துட்டு ஹீரோயினை கொலை பண்ணலான்னு வரப்போ யாங் தடுக்கிறான், அவ உயிரோட இருக்கட்டும், ஹீரோ கிட்ட அப்பதான் அதை வச்சு மிரட்டி சொத்தெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கறான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்த வரும்போது இந்த கிம் வந்துட்டு ஹீரோவை கத்தியால குத்திடுறான். வந்துட்டு ரொம்பவே பதறி போய், உங்களுக்கு எதுவும் ஆகல முழிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது கிம் சொல்றான், உன் ஒய்ஃப் உனக்கு உயிரோட வேணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயினை ஹீரோவோட வீட்டுல தான் கட்டி போட்டு வச்சிருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோ வந்ததும், இங்க பாரு உனக்கு தேவையான சொத்து தானே, டாக்குமெண்ட்ல எல்லாமே நான் சைன் போட்டு கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு என்னோட ஒய்ஃபை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கான். யாங்குமே அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கான். ஹீரோ எல்லா சொத்தையுமே எழுதி கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு இந்த கிம் பைத்தியக்காரன், அப்படியெல்லாம் என்னால உன் ஒய்ஃபை விட முடியாது, இத்தனை வருஷமா என்ன என் ஒய்ஃபை பிரிச்சு வச்சிருந்தல்ல, இவளை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா வந்துட்டு சாகிறதுக்கு முன்னாடி கிம்முக்கு இப்ப யாருமே இல்ல, அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, உங்க அம்மாவை சீட் பண்ணது நான் தான், தயவு செஞ்சு அதுக்காக கிம்ம பழி வாங்கிறாத, இவனை நீ தான் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் செத்து போயிருப்பாங்க. ஹீரோமே வந்துட்டு கிம்ம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிருப்பான். இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு தான், இங்க பாரு அப்பாக்கு பண்ண ப்ராமிஸ்க்காக மட்டும்தான் ஒவ்வொரு டைம் நீ தப்பு பண்றப்போ நான் உன்னை மன்னிச்சு விட்டுட்டே இருந்தேன், இன்னும் மேலும் மேலும் நீ தப்பு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ யாங் சொல்றான், போலீஸ் வர சவுண்ட் கேக்குது, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க கிம் உடனே சொல்றத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை கட்டிடுறாங்க. கிம் கேக்குறான், என்ன இந்த லூ ஃபேமிலில என்னைக்காவது ஒரு மெம்பரா ட்ரீட் பண்ணிருக்கியா, என்ன இந்த வீட்ல ஒரு நாய் மாதிரி தான் நீ பாத்துட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்ற, நான் உன்னை இந்த ஃபேமிலில ஒரு மெம்பரா தான் பார்த்தேன், ஆனா நீ தான் எல்லாத்துலயுமே ஒதுங்கி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த யான் வந்துட்டு ஹீரோவோட மண்டையிலே அடிச்சிடறான். ஹீரோ அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. மயங்கின ஹீரோவை இந்த கிம்மும் யானும் சேர்ந்து ஒரு காருக்குள்ள போட்டு நெருப்பு வச்சிடறாங்க. அந்த காருக்குள்ளதான் ஹீரோயின்மே இருக்கா. இவ இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது இவளுக்கு பாஸ்ல ஆக்சிடென்ட் ஆனப்போ நடந்த எல்லா விஷயமே ஞாபகம் வந்துருது. இவ வந்துட்டு ஹீரோவை வெளில பிடிச்சு தள்ளி விட்டுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கண்ணு முழிக்கிறான். முழிச்சவன் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயின் இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அசிஸ்டன்ட் சொல்றா, பாஸ் ஹீரோயின் இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல, அவங்களதான் நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ நேரா கிளம்பி அவனோட வீட்டுக்கு தான் வரான். அங்க ரூம்ல வந்து பார்த்தா இந்த லில்லி செத்ததும் கூட தெரியாம இந்த கிம் வந்துட்டு என் பொண்டாட்டி தூங்கிட்டு இருக்கா, அவளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு கிம்மோட கழுத்தை பிடிச்சு நிறுத்திட்டு ஹீரோயின் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவன் உடனே வளர ஆரம்பிக்கிறான். அண்ணா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அப்பாவாக போறேன், லில்லி பிரெக்னெண்டா இருக்கா,
இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோமே இவன் பைத்தியக்காரன் ஆயிட்டா, இவன் கிட்ட பேசி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போறான். அங்க பார்த்தா ஹீரோ நின்னுட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்ததும் ஹீரோ சந்தோஷமா போய் ஹக் பண்ணிக்கிறா. உனக்கு ஏதாச்சோ என்னாச்சுன்னு நான் பயந்துட்டேன், நீ இப்போ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, நான் இப்ப நல்லா இருக்கேன், எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அதுக்கப்புறம் லில்லி இப்ப எப்படி இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, லில்லி செத்து போயிட்டான், ஹீரோவே பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதை நினைச்சு ஃபீல் பண்ண ஹீரோ சொல்றா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, 5 வருஷமா நம்ம பிரிஞ்சதுக்கு காரணம் அவங்க தானே, சரிவா நம்ம ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட திங்ஸ் எல்லாம் காட்டுறா. இவளுக்கு அவளோட திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா உட்காந்து அவங்களோட வெட்டிங் ஆல்பம் பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆயிரா. நான் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றேன், இத்தனை வருஷமா உங்களை நான் மறந்து இருந்திருக்கேன்ல, இதுக்கப்புறம் நான் உங்களை எப்பவுமே மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோமே உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு அமிஷா டைம்ல இருந்த எல்லா மெமரிஸுமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவன் உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்போ ஹீரோ ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். இவளுக்கு கண்ணு முழிக்கிறப்போ ஹீரோவை ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு அவ்வளவுதான், ஹீரோயின் இப்போ உன்னை பத்தி கம்ப்ளீட்டா மறந்துட்டா, அவளுக்கு இப்போ உன்னை பத்தி எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோக்கு கால் வருது. ஹீரோயின் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் உடனே பரபரப்பா ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கா. அங்க ஹீரோயின் வந்துட்டு இந்த டைம் தன்னை ஒரு ஆக்ட்ரஸா நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கா. ரெண்டு பேருமே இடிச்சுக்குவாங்களா. ஹீரோயின் வந்துட்டு என்னப்பா நீ என்னோட ஃபேனா, என்ன ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் துரத்திட்டு வராங்க, வா சீக்கிரம் இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு இவ என்ன பேசிட்டு இருக்கா அப்படின்னு திரு முழிச்சிட்டு இருக்கும் போதே இவ உடனே வேகமா ஹீரோவோட ஷர்ட்ல சைன் எல்லாம் போட்டுட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னோட ஆட்டோகிராஃப் தானே உனக்கு வேணும், அதை போட்டுட்டேன், என்ன ரிப்போர்ட்டர் கிட்ட இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட கையை பிடிச்சு கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. தென் அகைன் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள மறுபடியும் ஒரு லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆக போகுது. இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் எண்டிங்கோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.